ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாபோக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவனுடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்றான். அவர், உன் பெயர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். இந்த 40 நாள் பயணத்தில் நம்ம முதல்ல ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன தலைப்பு பார்த்தோம்? செப்பரேஷன், பிரித்து எடு. 2வது ஒரு தலைப்பு பார்த்தோம். என்ன தலைப்பு பார்த்தோம்? போராடு, ஸ்ட்ரகிள். 3வது இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க தலைப்பு 29வது வசனத்தில் நம்ம பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்றான். He wants to know who he was. அவர் யார் என்று அவன் தெரிய அவன் ஆசைப்பட்டான். 3வது தலைப்பு வளரு, grow, வளரு அல்லது வளர்த்திடு. மேக் yourself to grow, வளர்த்திடு அல்லது growing in Christ. 3ல் எந்த தலைப்பு வேணாலும் வச்சுக்கலாம். என்ன தலைப்பு? முதலாவது வளரு, இல்லை வளர்த்திடு. அடுத்தது growing in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையில் he has to grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவன் வளரணும்? ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரலாம். ஏன் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளாக ஏன் வளரணும் அப்படின்னா, அப்போ தான் கிறிஸ்துவ போல் அவனால் மாற முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவ போல மாறினாதான் அவனால் ஜெயிக்க முடியும். இந்த உலகத்தில் பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், சொல்லி மாளாத பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பிரச்சனைகள், வித்தியாசமான போராட்டங்கள், பலவிதமான சவால்களை சந்திக்க நேரிடுகிறது. இந்த வருஷம் ஆரம்பித்து இப்போ நம்ம 4வது மாதத்தில் இருக்கிறோம். 3 மாதங்களை கடந்து வந்துட்டோம். இந்த 3 மாதங்கள் பலவிதமான சவால்களை நம்ம சந்திச்சிருப்போம். பலவிதமான சோதனைகளை தாண்டி வந்திருப்போம். பலவிதமான இன்னல்கள், சொல்லி மாளாத விஷயங்களை இந்த 3 மாதங்கள், கிட்டத்தட்ட 30 நாள் சராசரி வச்சுக்கிட்டா கூட 30, 60, 90, 90 நாட்களை கடந்து வந்திருக்கிறோம். 90 நாட்கள் பெரிய பெரிய பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கும். சில நாட்களில் நம்ம தோற்று போயிருக்கலாம், சில நாட்களில் ஜெயிச்சிருக்கலாம். சிலர் சொல்லுவாங்க, நான் எல்லா நாளும் நான் தோத்துட்டு தாங்க இருக்கிறேன், என்னால் ஜெயிக்க முடியல. இந்த உலகத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, கிறிஸ்துவை போல நம்ம மாறினா தான் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவ போல மாறுவதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும். நம்ம வளரலைன்னா ஜெயிக்க முடியாது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வேகமாக நாம் பார்க்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தில் என்ன இருக்குது? உபத்திரவங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, எல்லாமே இருக்குது. அன்று சொல்ல, நான் ஜெயித்தேன், நீ கவலைப்படாது அப்படின்னா, இந்த உலகத்தை ஜெயித்த, இந்த உபத்திரவத்தை ஜெயித்த, போராட்டங்களை ஜெயித்த ஆண்டவர் நமக்குள்ளாக இருந்தா நம்மால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு தான் we have to grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வளர வேண்டும். இந்த யாக்கோபு அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? உங்க பெயர் என்ன? உங்க பெயர் என்ன? உங்க நாமம் என்ன? எனக்கு அது சொல்லுங்க. I want to know. 2 கொரிந்தியர்ல கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. 10ஆம் அதிகாரம்
3-4 வசனங்களை பாருங்களேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 3-4 வசனம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இந்த ஆண்டவராகிய இயேசுவை போல மாறும்போது பரிசுத்த தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாய் இருந்து கடந்து வருகிறது. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் ஜெயிக்க முடியும், எல்லா காரியத்தையும் நம்ம வெற்றி பெற முடியும், எல்லா காரியத்திற்குள்ளாக தைரியமாக போக முடியும். சூழ்நிலைகளை எதிர்கொள்ளலாம், பலவிதமான பிசாசின் போராட்டங்களை முறியடிக்கலாம். எதுவுமே நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இஃப் யூ வாண்ட் டு வின், நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அது கிறிஸ்துவை போல மாறினா மாத்திரமே ஜெயிக்க முடியும். எப்படி கிறிஸ்துவை போல மாறுவது? when you grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும் போது இப்படிப்பட்ட ஒரு பரிமாணத்திற்குள்ளாக, இப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாக ஒரு கிறிஸ்தவனால வர முடியும். 1 யோவான்ல கூட ஒரு வசனம் இருக்கு, அழகான ஒரு வசனம். 5ஆம் அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? அது ஜெயிக்கும். அல்லேலூயா. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இஃப் யூ வாண்ட் டு வின், நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கிறிஸ்து உங்களுக்குள்ளாக பிறந்திருக்கணும், கிறிஸ்துவை போல நீங்கள் மாறணும். அல்லேலூயா. ஆமென். இந்த யாக்கோபு அவன் கேட்குறான், வாட் இஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? அவன் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். அவர் என்ன செய்கிறாரு? அவருக்கு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. when you know who he is, you can be who you are. நீங்கள் அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் யார் என்று உங்களுக்கும் தெரியும், மற்றவர்களுக்கும் தெரியும்படியான ஒரு நிலை உங்களுடைய நிலையாய் மாறும். கிறிஸ்துக்குள்ளாக வளர்வது இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த 40 நாள் பயணத்தில் லேர்ன் சம்திங் அபவுட் ஹிம். ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த 40 நாள் பயணத்தில் லேர்ன் சம்திங், ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்படி கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலையும் நம்ம எளிதிலே ஜெயிக்க முடியும். வளரு, உன்னையே நீ வளர்த்து விடு கிறிஸ்துவுக்குள்ளாக. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. நாம் ரட்சிக்கப்பட்டு 2 நாள் தான் ஆகுது, அப்படி கூட இருக்கலாம். இல்லை 20 வருஷம் ஆகுது, அப்படியும் இருக்கலாம். ஒன்று 2 நாள், இல்லை 20 நாள், 20 வருஷம் ரட்சிக்கப்பட்டு. இது ரெண்டுத்துலேயுமே ஒரு வளர்ச்சி இருக்கணும். தேர் ஹேஸ் டு பி எ growth. என்ன வளர்ச்சி அப்படின்னா ஆவிக்குரிய வளர்ச்சி ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவது என்பது ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி. பேதுருவின் புஸ்தகத்தில் 2 பேதுருவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை பார்க்கிற 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்களேன். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். போதும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. இந்த வசனம் ஆரம்பமே வித்தியாசமா இருக்குது. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்க. அல்லேலூயா. grow வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth, ஆவிக்குரிய வளர்ச்சி. அது ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில பிசாசு நம்மளை காலி பண்ணிடுவோம். அல்லேலூயா. சோதனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வேதனைகள், பல காரியங்கள் நம்மளை கீழே தள்ளி நம்மை நசிக்கிறோம், நம்மளை கொன்று விடும். அதே நீங்கள் பேதுருவின் புஸ்தகத்தில் 1 பேதுருவின் புஸ்தகத்தில் இன்னும் கூட ஒரு வசனம் இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய களங்கமில்லா ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். growth. அதான் சொன்னேன், 2 நாளாக இருந்தாலும் பரவாயில்ல ரட்சிக்கப்பட்டு, இல்லை 20 வருஷமாக இருந்தாலும் ஒரு வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. ஒரு வளர்ச்சி இருக்கணும். என்ன வளர்ச்சி? ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இருக்கு. அல்லேலூயா. என்ன ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு இருக்கு? எபேசியர்ல கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம்.
4ஆம் அதிகாரத்தில் 13 15 வசனங்களை பாருங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். நாம் இனி குழந்தைகளாய் இராமல். அல்லேலூயா. வளர்ச்சி வந்தாதான் ஆசீர்வாதம் வரும். வளர்ச்சி வந்தாதான் சத்துருக்களை நாம் ஜெயிக்க முடியும். வளர்ச்சி வந்தாதான் நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்குது என்று தெரியும். வளர்ச்சி வந்த ஆவிக்குரிய வளர்ச்சி, கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு வளர்ச்சி இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் சுதந்திரிக்க முடியும். கஷ்டத்திலையும் பாடுகளிலும் தோல்வியிலையும் பலவிதமான போராட்டத்திலும் இருக்கும் போதே சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. அது எப்படி முடியும் அப்படின்னா, when you grow in Christ, கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்போது, கிறிஸ்துவுக்குள்ளாக வளரும்போது, பேசிக் திங்ஸ் இன் க்ரோயிங் கிரைஸ்ட். சாதாரண ஒரு விஷயம் நான் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடிய சாதாரண 5 விஷயம். நம்பர் 1 ப்ரேயர், ஜெபம். நம்பர் 2, சரி நம்பர் 1 முதல்ல பார்க்குறேன். பேசிக் திங்ஸ் இன் க்ரோயிங் இன் கிரைஸ்ட். சாதாரண விஷயம். கிறிஸ்துவுக்குள்ளாக வளரத்துக்கு இந்த விஷயங்கள் இருந்தால் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக வளர முடியும் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா அதில் முதல்ல நம்ம சொல்ல வேண்டியது ஜெபம். அல்லேலூயா. ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் லைக் வி பிரீத். நம்ம இப்போ சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த காற்று எப்படி முக்கியமாக இருக்குது. காற்று ரொம்ப முக்கியமாக இருக்குது நமக்கு. நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, காற்றுலாம் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. காற்று இல்லைன்னா உயிரோடு இருக்க முடியாது. அல்லேலூயா. ஆமென். காற்று இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? உயிர் வாழ முடியாது. சேம் வே ஆவிக்குரிய ரீதியில் நீங்கள் உயிரோடு இருக்கணும்னா, ஆவிக்குரிய ரீதியில் உயிரோடு இருக்கணும்னா ஜெபம் ரொம்ப அவசியம். ஆமென். சரீர பிரகாரத்தில் உயிரோடு இருக்கணும்னா என்ன அவசியம்? பேசிக்கான விஷயம் சுவாசம், காற்று அவசியம். அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படின்னா ஜெபம் ரொம்ப அவசியம். ஆமென். ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் ஃபார் அஸ் டு லிவ் இன் த ஸ்பிரிச்சுவல் ரெல்ம். அதாவது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம உயிரோடு இருக்கணும்னா ஜெபம் ரொம்ப அவசியம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய பாருங்களேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, இது எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரியும். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. அல்லேலூயா. இது நம்ம எப்படி வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் நம்ம ஜெபத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கணும் என்று ஆண்டவர் காண்பிக்கிறார். இந்த விஷயங்கள்லாம் இருக்கணும். கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே அப்பா, நான் மற்றவர்களை நான் மன்னிக்கிறேன். நம்ம வார்த்தையில் இல்லை, செயலில் காமிச்சிட்டு அதை நம்ம வார்த்தைகளில் கொண்டு வரணும். நான் அடுத்தவங்களை என்ன செய்கிறேன்? நான் மன்னிக்கிறேன். அது வார்த்தையில் இல்லை, செய்கைகளை செய்துட்டு அதை வார்த்தைகள்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரணும். நான் அடுத்தவங்களை மன்னிக்கிறேங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியுமா? மன்னிக்காமல் நான் கேட்குறேன், மன்னிக்காமல் ஆண்டவரிடத்தில் மன்னிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அவருக்கு எல்லாமே தெரியும். நம்ம கூட மறந்துடலாம், ஆனால் ஆண்டவர் மறக்கவே முடியாது. ஹீ நோஸ் எவ்ரிதிங். அல்லேலூயா. இதுதான் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டை வச்சுட்டு, இந்த காரியத்தை வச்சுட்டு நம்முடைய ஜெபத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை உள்ளே கொண்டு வந்து ஜெபிக்க வேண்டும். ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அல்லேலூயா. எப்படி நம்ம சுவாசிக்கிற இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழ சுவாசம் எப்படி முக்கியமோ, காற்று எப்படி முக்கியமோ, அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ரீதியில் உயிரோடு இருக்கணும். அப்படின்னா பிலிப்பியரில் கூட ஒரு வசனம் இருக்குது. 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்தில் நாம் பார்க்கிறோம்.
நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சோத்திரத்தோடு பிரேசிங். நம்ம பார்த்தோம், அந்த பரமண்டத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதான் பிரேஸ். நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், என்ன நிலையில் உங்களுடைய வாழ்க்கை கடந்து வந்தாலும், பிரேஸ். நீங்கள் ஆண்டவரை துதி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. அல்லேலூயா. நம்ம ஜெபத்தினுடைய ஃபார்மேட் இப்படி தான் இருக்கணும். ஆமென். ஜெபத்தினுடைய ஃபார்மேட்டு இப்படி இருக்கணும், ரொம்ப முக்கியம். அடுத்தது பேசிக் திங்ஸ், சாதாரண விஷயம். ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடிய சாதாரண ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, முதல் விஷயம் என்னது? ஜெபம், பிரேயர். ரெண்டாவது பைபிள், பரிசுத்த வார்த்தை, பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. எப்படி நம்ம ஒரு மனிதன் உயிர் வாழணும்னா, சாப்பாடு எப்படி ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. சாப்பாடு இல்லாமையும் உயிர் வாழ முடியாது. சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதே போல் இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயிர் வாழ முடியாது. அல்லேலூயா. சரீர பிரகாரமான வாழ்க்கையில் எப்படி சாப்பாடு உணவு எப்படி முக்கியமோ, ஆவிக்குரிய ரீதியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உயிர் வாழணும்னா ரெண்டாவது நம்மளுக்கு முக்கியமான ஒன்று இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை. அழகான ஒரு வார்த்தை நமக்கு எல்லாம் தெரியும். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிழைப்பான். மனுஷன் அப்பத்தில் மாத்திரம் அல்ல, சாப்பாட்டில் மாத்திரம் உயிர் வாழ்றது அல்ல, இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் என்ன செய்வான்? அவன் பிழைப்பான். அல்லேலூயா. இந்த சரீர பிரகாரமாக இருக்கும் போது இந்த உலகத்தில் இருக்க இந்த சாப்பாடு உணவுகள், இந்த சரீரத்துக்கு தேவையான உணவுகள் நம்ம சாப்பிட்டா கொஞ்ச நாள் வரைக்கும் உயிரோடு இருந்து செத்துருவோம். ஆனால் இந்த சாப்பாடு, இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை சாப்பிட்டா செத்தாலும் திரும்ப உயிரோடு கொண்டு வந்துடும் இந்த உணவு. அல்லேலூயா. உலக பிரகாரமான உணவு நம்மளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துலேயும் என்ன பண்ணுது? பலவிதமான வியாதிகளை கொடுக்குது, பலவீனத்தை கொடுக்குது, பல காரியங்களை கொடுக்குது. ஆனால் இந்த ஆவிக்குரிய சாப்பாடு ஆகிய பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை நம்ம மரித்தாலும் திரும்ப நம்மளை என்ன செய்யும்? நம்மளை புறப்பட செய்யும். பூமி என்ன செய்யுமா? மரித்தோரை என்ன செய்யும்? அது புறப்பட பண்ணும். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, the word of God is very important. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை பாருங்களேன், வேகமாக நாம் பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடை. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டான்? அவன் பசி அடையான். ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. ஜீவ அப்பம் நானே. அதே இதில் 6:63 பாருங்களேன், அதே யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில், ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நிறைய கிறிஸ்தவர்கள் they are malnutrient, அதாவது உணவு அவர்கள் ஊட்டச்சத்து குறைவாக அநேக பேர் இருக்கிறாங்க. நீங்கள் சரீர பிரகாரமான ஊட்டச்சத்து குறைவு உள்ள ஜனங்கள் நீங்கள் சுடான் தேசத்தில், ஆப்பிரிக்கா தேசத்தில் சுடான் அப்படின்னு சொல்லி ஒரு தேசம் இருக்கிறது, சுடான், அப்புறம் சொமாலியா, இந்த தேசங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜனங்கள் அவங்களுக்கு உணவு இல்லை. அப்படியே ஒல்லியா, எலும்பும் தோல் உள்ள இருக்கிற எலும்பெல்லாம் எண்ணீரலாம். ஒரு சமயம் ஒரு பெரிய ஒரு ஆங்கில பத்திரிகை அந்த ப்ரெஸ்ஸு போய் அந்த சுடான்லேயும் சொமாலியாலையும் ஃபோட்டோ எடுத்தாங்க. அது பெரிய உலகமே அது ஸ்தம்பிக்கும்படியான ஒரு நிலை வந்தது. பெரிய உலகமே அதிர்ந்து போனது அந்த ஃபோட்டோ. அது என்ன ஃபோட்டோனா, ஒரு பையன் தரையில் உட்காந்துட்டு இப்படி இருப்பான். அந்த பையன் அப்படியே ஒடுங்கி போயிருப்பான். உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் தெரியும், மண்டை ரொம்ப பெருசாக இருக்கும், அந்த எலும்பு குண்டு மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் பெருசாக வெளியே வந்துடும். கையெல்லாம் கை கால் குச்சியாக இருக்கும். பக்கத்தில் ஒரு கழுகு, அவன் பக்கத்தில் அந்த கழுகு அந்த பையனை சாப்பிடுவதற்காக இருக்கும். இந்த ஃபோட்டோ எடுத்தாங்க. உலகமே அதிர்ந்து போச்சு.
இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு என்ன சொல்லுது இந்த ஃபோட்டோ அப்படின்னா, சாப்பாடு இல்லை, உணவு இல்லை. அவன் உயிரோடு இருக்கும்போதே கழுகு வந்து இவனை சாப்பிடும்படியாய் வருகிறது. அல்லேலூயா. மேல் நியூட்ரியன்ட், உணவு இல்லை, எல்லாம் மரணங்கள் ஏற்படுகிறது. இது வந்து உலக பிரகாரமான உணவு, உலக பிரகாரமான ஒரு சரீரம். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அநேகர் வந்து இப்படி தான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க. சரீரம் பயங்கரமாக இருக்கும், பயங்கர புஷ்டியாக இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியில் அந்த சரீரம் வந்து அப்படி ஒடுங்கி போயிருக்கிறது. உணவில் ஆவிக்குரிய உணவு இல்லாததை போல இருக்கிறது. ஆமென். they will be easily knocked down. அவங்க எளிதிலே அவர்களை கீழே அவர்கள் மடிந்து விழுந்துருவார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில். மூன்றாவது, அடுத்தது என்னது, நான்காவதுல மூன்றாவது. ஓகே, மூன்றாவது பேசிக் திங், சாதாரண விஷயம், ஒருத்தன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடிய சாதாரண மூன்றாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, முதலாவது என்ன பார்த்தோம்? ஜெபம் ரொம்ப அவசியம். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும்னா பேசிக்கான ஒரு விஷயம் ஜெபம் இருக்கணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளரணும் அப்படின்னா ரெண்டாவது பேசிக்கான ஒரு விஷயம் வந்து என்ன செய்யணும்? பரிசுத்த வார்த்தைகள் இருக்கணும், வாசிக்கணும், அந்த வார்த்தை அவனுக்குள்ளாக இருக்கணும், அந்த வார்த்தையின்படி இருக்கணும். மூன்றாவது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவதற்கு மூன்றாவது விஷயம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எப்படி ஒருவன் வந்து உயிர் வாழ தண்ணீர் எப்படி ரொம்ப முக்கியமோ அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. தண்ணி இல்லாமல் நீங்கள் வந்து ஒன்றும் பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, வாட்டர் இஸ் த எலிக்சர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தண்ணி தான் ரொம்ப இன்றியமையாத ஒன்று. தண்ணீர் இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்யக்கூடிய ஒரு நிலை வராது. தண்ணீர் இல்லைன்னா ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, வறண்டு போயிடும், மயக்கம் வரும், தலை சுற்றும், என்ன யோசிக்கிறோன்னு தெரியாது, என்ன பேசுகிறோன்னு தெரியாது, தலை சுற்றி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நேரத்திற்கு அப்புறம் அப்படியே கீழே விழுந்துருவான். டீஹைட்ரேஷன் என்று சொல்லுவாங்க தண்ணீர் இல்லாமல். அல்லேலூயா. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் தலை சுற்றி ஆவிக்குரிய ரீதியில் தலை சுற்றி கீழே விழுந்துரும். ஏன்னா பிரச்சனைகள், அவ்வளோ பிரச்சனைகள் வரும், அவ்வளோ போராட்டங்கள் வரும், அவ்வளோ பாடுகள் வரும். என்ன பண்ணணும்னு தெரியாது, என்ன செய்யணும்னு தெரியாது, எங்கே போகணும், எப்படிப்பட்ட காரியங்கள் செய்யணும், ஒரு விஷயமும் தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய ரீதியில். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் முடிய நாம் பார்க்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் 7ஆம் அதிகாரம் 37லிருந்து 39. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். நல்லா கவனமாக கேளுங்க. அந்த வசனத்தில் ஒரு காரியங்களை பார்த்தோம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் ஓடும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தா யூ நோ வாட் டு டூ. நீ என்ன செய்யணும்னு தெரியும். அல்லேலூயா. நீ என்ன செய்யணும் தெரியும், நீ என்ன பண்ணணும்னு தெரியும், எப்படி இருக்கணும்னு தெரியும், எங்கே போகணும் எங்கே போகக்கூடாது, எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவர் உனக்கு கற்றுக் கொடுப்பார். அல்லேலூயா. He gives power and guidance. வல்லமையை கொடுப்பார், சத்துவத்தை கொடுப்பார், பலனை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். எல்லா பிசாசன் அனைத்து தந்திரங்களை முறியடிக்கக்கூடிய பரிசுத்தத்தின் தேவனுடைய பரிசுத்தத்தின் ஆவியானது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பிசாசின் கிரியைகளையும் முறியடிக்கும்படியாக செய்வார். அல்லேலூயா. சகல சத்தியத்திற்குள்ளாகவும் நடத்துவார். அதே யோவான்ல 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளாகவும் உங்களை என்ன செய்வாரு? அவர் நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளாக அப்படின்னா எது செய்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப, என்ன செஞ்சா உன் வாழ்க்கை உயரும்,
என்னென்ன காரியங்களை நீ செய்தா நீ சந்தோஷமா இருப்ப, சமாதானமா இருப்ப, மன நிறைவா இருப்ப, பிரச்சனைகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பாடுகளிலிருந்து, வியாதியிலிருந்து நீ தப்பித்துக் கொள்ளலாம் என்று காரியங்களை அவர் காண்பிப்பார். யாரு? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. He gives power and guidance. உனக்கு வல்லமையும் ஞானத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அடுத்தது பேசிக் திங்ஸ் இன் grow in Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடிய அடுத்த விஷயம், நான்காவது ஃபெலோஷிப், ஐக்கியம். அல்லேலூயா. ஐக்கியம். எப்படி ஒரு சரீரத்தில் ஒரு சரீரம் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயம் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். நம்ம தண்ணீர் பார்த்தோம், சாப்பாடு பார்த்தோம், வேற என்ன பார்த்தோம், சுவாசம் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இதெல்லாமே முக்கியம். அதே போல் இதுவும் முக்கியம். என்னென்னா சரீரத்தில் அனல் இருக்கணும். சரீரத்தில் என்ன இருக்கணும்? அனல், வார்ம்த். ஆங்கிலத்தில் வார்ம்த் அப்படின்னுவாங்க. அனல் இருக்கணும். நம்ம பாடி டெம்பரேச்சர், சாதாரண ஒரு மனிதனுடைய பாடி டெம்பரேச்சர் எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கணும்னு யாருக்காச்சும் தெரியுமா? நார்மல் ஹியூமன் பாடியில், சரீரத்தில் சூடு இருக்கணும். அந்த சூடு இல்லை அப்படின்னா, சூடு இல்லாமல் கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும்? செத்துருவாங்க. இப்போ கொஞ்சம் வருடத்திற்கு முன்பதாக ஒரு மரணத்திற்கு நான் சென்றிருந்தேன். நான் போய் ஒரு 15 நிமிஷமா, ஆமாம், ½ அன் ஹவர், அரை மணி நேரம், அவர் இறந்து அரை மணி நேரத்திற்குள்ளே நான் போயிட்டேன். அந்த சகோதரன் இறந்து அரை மணி நேரத்திற்குள்ளாக போனேன். அப்போ அந்த அம்மா அழுதுட்டு சொல்கிறாங்க, நான் அவர் கூட தாங்க இருந்தேன், நைட்டு பக்கத்தில் படுத்துட்டு இருந்தோம், கையை அவர் பயந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு சொன்னார், கை பிடிச்சிட்டு இருந்தேன், சூடாக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அந்த சூடு அப்படியே கம்மியாயிட்டே இருந்தது. என்னடா ஒரு மாதிரி கம்மியாக பார்த்துட்டே இருக்கேன், சில்லுன்னு ஆயிடுச்சு. தட்டி பார்க்குறேன், ஆள் இல்லை. தட்டி பார்க்குறேன், ஆள் இல்லை. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த சூடு தன்மை கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லு? என்ன ஆகும்? மறிச்சிருவாங்க. அப்போது நம்மளுடைய பாடியில் ஒரு டெம்பரேச்சர் இருக்கணும். அந்த டெம்பரேச்சர் உங்களுக்கு கம்மியாயிடுச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து. இது சரீரத்துக்கு. அல்லேலூயா. இது சரீரத்திற்கு. அதுக்கு உள்ள ஒரு அனல் இருக்கணும். உள்ள என்ன இருக்கணும்? அனல் இருக்கணும். அனல் இருந்தால் தான் உயிர் இருக்கும். அனல் இல்லாட்டினா என்ன இருக்காது? உயிர் இருக்காது. பரிசுத்த வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, பிரசங்கின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். 2 பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியாக இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? இந்த உலகம் அது பாவத்தினால நிறைஞ்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் பாவம், சாபங்கள், பொல்லாத பிசாசின் கிரியைகள். நல்லா கவனமாக கேளுங்க. ஆவிக்குரிய அனல் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அந்த அனலை எடுத்துரும். அல்லேலூயா. ஆவிக்குரிய அனல் இல்லை அப்படின்னா அதாவது சரியான ஐக்கியம், அதுக்கு ஆவிக்குரிய ரீதியில் ஃபெலோஷிப், ஐக்கியம், சரியான ஐக்கியம் இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். அல்லேலூயா. சரியான ஐக்கியம் இருந்தால் ஆவிக்குரிய அக்கினி அவியாமல் இருக்கும். சரியான ஐக்கியம் இருந்தால் ஆவிக்குரிய அக்கினி என்ன செய்யும்? அது அவியாமல் இருக்கும். ரைட் ஃபெலோஷிப் will help you to grow in Christ. Be strong in Christ. Be fire in Christ. அக்கினியாய் நீ ஜொலிக்க முடியும் சரியான ஐக்கியம் இருந்தா. லோத்துக்கு ஒரு ஆபிரகாம் இருந்தார். அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட போய் போராடுறாரு. அதே போல் இன்னொரு விஷயமும் நடந்துச்சு. போராடுறதுக்கு முன்பதாக அவரை கைதியாக கொண்டு போயிடுவாங்க. எல்லாத்தையும் லோத்து மனைவி, அந்த தேசத்தில் இருக்க எல்லாம் கைதியா. அப்புறம் இவர் தான் போய் இவருடைய ஆட்கள், வேலை செய்கிற ஆட்கள்லாம் 318 பேர்னு நினைக்கிறேன். 318 பேர் என்று நான் நினைக்கிறேன். ஆமாம், 318 பேர். 14ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா 318 பேர். யார் அந்த 318 பேர்? ஆடு மேய்க்கிறவங்க, ஆட்டை க்ளீன் பண்ணுறவங்க, சமையல் பண்ணுறவங்க, துடைக்கிறவங்க. இவங்களை வச்சுட்டு போய் ராஜாக்களையும் யுத்த வீரர்களையும் முறியடிச்சிட்டு வருவார். யார்? ஆபிரகாம். லோத்துக்கு ஒரு ஆபிரகாம் இருந்தார், சரியான நபர். ஆமென். யோனத்தானுக்கு தாவீது
இருந்தார். ஏன் தெரியுமா அப்படி சொல்கிறேன்? நிறைய பேர் சொல்லுவாங்க தாவீதுக்கு தாங்க யோனத்தான் இருந்தாருன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் இல்லை, யோனத்தானுக்கு தான் தாவீது இருந்தார். ஏன் தெரியுமா? யோனத்தானுடைய வம்சத்தை தாவீது அவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. மேவி போசேத், நான் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் யாராவது இருக்கிறாங்களா? அல்லேலூயா. அந்த யோனத்தானுக்கு கூட யார் இருந்தா? தாவீது. தீமோத்தேயுக்கு ஒருவர் கூட இருந்தார். யாரு? பவுல். ரூத்துக்கு ஒருத்தங்க இருந்தாங்க. யாரு? ரூத்துக்கு யார் இருந்தா? நகோமி. அல்லேலூயா. சீஷர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு இருந்தார். உங்களுக்கும் எனக்கும் யார் இருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. சரியான ஐக்கியம் அனலா வைக்கும். உங்க வாழ்க்கை ஆவிக்குரிய ரீதியில அனலா இருப்பீங்க. you'll be like fire. you'll be like fire. அல்லேலூயா. சரியான ஐக்கியம் இருந்ததுன்னா. ஆமென். பிரசங்கியின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை பாருங்களேன். ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு என்ன செய்யலாம்? எதிர்த்து நிற்கலாம். முப்புரி நூல் சீக்கிரமாய் ஆறாது. சரியான ஆள் இருந்ததுன்னா பிசாசை ஓட விடலாம். அல்லேலூயா. உங்களோட சரியான ஆள் இருந்தா பிசாசு என்ன செய்யலாம்? ஓட விடலாம். பிரச்சனைகளை ஓட விடலாம். போராட்டங்களை ஓட விடலாம். இஃப் யூ ஹாவ் த ரைட் பர்சன், த ரைட் ஃபெல்லோஷிப். அல்லேலூயா. சரியான ஆள் இருக்கணும். சரியான ஆள் இருக்கணும். பேசிக் திங்ஸ் நம்ம பார்த்தோம். சாதாரண ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒருவன் வளரணும்னா என்ன இருக்கணும்? சாதாரண விஷயத்திலிருந்து நம்ம பார்த்தோம். என்னது? முதல்ல பிரேயர், ஜெபம். இரண்டாவது பார்த்தோம் பைபிள், பரிசுத்த வேதம், கர்த்தருடைய வார்த்தை. மூன்றாவது என்னது? பரிசுத்த ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட். நான்காவது என்னது? ஃபெலோஷிப், ஐக்கியம். சரியான ஐக்கியம், தவறான ஐக்கியம் இல்லை. சரியான ஐக்கியம், சரியான ஐக்கியம். லோத்துக்கு ஆபிரகாம் கூட இருந்தார். ஆனால் ஆபிரகாம் வேண்டான்னு சொல்லி அவன் சோதோமை தெரிந்து கொண்டான் ஐக்கியத்துக்கு. அங்கே தான் நாசமாக போச்சு. அல்லேலூயா. நீ எந்த ஐக்கியத்தை கை கூக்குறியோ அந்த ஐக்கியம் உன்னை தூக்கு மேலே. ஆனால் அந்த ஐக்கியம் வேண்டான்னு தட்டி விட்டுட்டு வேற ஐக்கியத்துக்கு பின்னாடி நீ போனீன்னா அது உன்னை கீழே இழுத்துட்டு போயிடும். கீழே என்ன செய்யும்? இழுத்துட்டு போயிடும். நல்லா பார்த்தீங்கன்னா லோத்துனுடைய வாழ்க்கையில் அவனுடைய மனைவி தள்ளி விட்டுட்டு அவ திரும்பி பின்னாடி அவள் போறா. நீங்கள் பைபிளில் பார்க்கும்போது, நம்ம தமிழ் பைபிளில் அவள் பின்னிட்டு பார்த்தான்னு தான் இருக்கும். அவள் பின்னிட்டு பார்க்கும்போது என்ன ஆச்சு? உப்பு தூணானால்னு பார்த்தோம். ஆனால் உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னா, பின்னிட்டு பார்ப்பது அல்ல, அவள் திரும்பி அவள் ஓடுறா. அல்லேலூயா. எங்க? சோதோமுக்கு. ஆமென். ரைட் ஃபெலோஷிப் வில் கிவ் யூ லைஃப். உனக்கு ஜீவனை கொடுக்கும். ஆனால் அந்த ஜீவன் கொடுக்குற அந்த இதை கையை உதறி விட்டு அவள் பின்னாடி ஓடுறா அந்த கரத்தை பிடிக்க. அல்லேலூயா. உப்பு துண்ணா மாறனா. ஆமென். நீ எந்த கரத்தை நீ பிடிக்கிற? எந்த கரத்தை நீ பிடிக்கிற? கடைசியாக எத்தனாவது? கடைசியாகனா இதில் கடைசி. இன்னும் செய்தியெல்லாம் இப்போ முடியாது, அது அடுத்த வாரம் தான் முடியும். உடனே கடைசி என்ன முடிச்சிருவாரா அப்படின்னு பார்க்காதீங்க. செய்தி இப்போ முடியாது, அது அடுத்த வாரம். ஐந்தாவது, இந்த ஹெட்டிங்கில் 5வது கடைசியாக பேசிக் திங்ஸ் இன் க்ரோயிங் இன் கிரைஸ்ட். ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு கிறிஸ்தவன் வளரத்துக்கு 5வது விஷயம் என்னென்னா, ஒரு சரீரம் நல்லா கரெக்டாக இருக்கணும். வியாதி கீதி இல்லாமல் தொப்பை தொந்தி எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா, ஒரு சரீரம் இருக்கணும்னா, ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க? எல்லாம் சிரிக்கிறீங்க. எல்லாம் கரெக்டாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? உடற்பயிற்சி, எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் இருந்ததுன்னா சரீரத்தை என்ன செய்யும்? அது ஃபிட்டாக வச்சுக்கும். நல்லா ரிஃப்ரெஷ்டாக இருக்கலாம். எப்போ பார்த்தாலும் நல்லா எப்படி சொல்லலாம், உற்சாகமாக இருக்கலாம். எப்போவுமே என்ன செய்யலாம்? உற்சாகமாக இருக்க முடியும். அதே போல தான் ஆவிக்குரிய உடற்பயிற்சி. ஆவிக்குரிய உடற்பயிற்சி ஒன்று இருக்குது. அது ஷேரிங் ஃபெய்த். நம் விசுவாசத்தை மற்றவரிடத்துல சொல்லுவது. அது உடற்பயிற்சியை போல சரீரத்துக்கு எப்படி உடற்பயிற்சி சரீரத்தை நல்லா ஃபிட்டாக வைக்குமோ, ஆவிக்குரிய ரீதியில் நம்மளுடைய விசுவாசத்தை நாம் சொல்லும்போது, நம்மளுடைய விசுவாசத்தை காண்பிக்கும் போது மற்றவரிடத்துல, அது நம்முடைய சரீரத்தை ஆவிக்குரிய ரீதியில் அது நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும்.
அல்லேலூயா. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்களேன். பரிசுத்த வேதத்துல நம்ம ஒரு வசனத்தை பார்க்கலாம். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட தீங்கு அனுபவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நீ சொல்லு, நீ என்னை பற்றி சொல்லு, கர்த்தரை பற்றி நீ சொல்லு. அப்படி சொல்லும்போது என்ன ஆகும்? பிரச்சனைகள் வரும், பாடுகள் வரும், எல்லாம் தான் வரும். உன்னையும் போட்டு சிறைச்சாலையில் வைப்பாங்க, உன்னையும் துன்பப்படுத்துவாங்க. ஏன் துன்பப்படுத்துகிறாங்க? நீ கர்த்தரை பற்றி சொல்லும்போது, நீ சாட்சியாக இருக்கும்போது, உன்னுடைய விசுவாசத்தை பற்றி நீ சொல்லும்போது எல்லாம் வரும். இது சரீரத்தில் தான் வரும். ஆவிக்குரிய ரீதியில் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் ஆண்டவர் இடத்துல நெருங்கும்படியாக செய்யும். இட் மேக்ஸ் யூ க்ளோசர் and it makes you to grow in Christ. இன்னும் கர்த்தரிடத்துல நெருங்கும்படியாக, கர்த்தரிடத்துல வளரும்படியாக செய்யும். அல்லேலூயா, ஆமென். இது ஷேரிங் ஃபெய்த். நம்மளுடைய விசுவாசத்தை நாம் சொல்லும் போது, அதை காண்பிக்கும் போது, பிலமோன் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. நிறைய பேருக்கு அது மாதிரி ஒரு புத்தகம் இருக்கான்னு கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. பிலமோன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. தீத்து புஸ்தகத்துக்கு பிறகு ஒரு புஸ்தகம் இருக்குது. எபிரேயருக்கு முன்னாடி இருக்கும். எபிரேயர் இருக்கு பார்த்தீங்களா, ஹீப்ரூஸ். எபிரேயருக்கு முந்தின புத்தகம், தீத்துக்கு பிந்தின புத்தகம். ஒரு புத்தகம் இருக்கு, பிலமோன். அது ஒன்று தான், அவ்வளோதான். அதுலேயே 25 வசனங்கள் தான் இருக்குது, அதோடு முடிஞ்சு போச்சு. அதில் 6ஆம் வசனம் பாருங்க. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அது நம்ம when we share the faith, நம் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, விசுவாசம், அந்த வார்த்தை, அதை நம்ம சொல்லும் போது நம்மளையும் உற்சாகப்படுத்தும், மற்றவர்களையும் உற்சாகப்படுத்தும். அல்லேலூயா, ஆமென். நம்ம சாட்சி சொல்லுகிறோம் பார்த்தீங்களா, ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாருங்க, ஆண்டவருக்கு அப்படி செஞ்சாருங்க அப்படின்னு நம்ம சாட்சி சொல்கிறோம்ல, அது நம்மையும் உற்சாகப்படுத்தும், அதை கேட்கிறவர்களும் உற்சாகம் அடைவார்கள். அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, ஷேர் த ஃபெய்த் வாட் யூ ஹவ் ரிசீவ்ட். நீ பெற்றுக்கொண்டதை நீ அறிவி. நீ பெற்றுக்கொண்ட தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நீ சொல்லு. இந்த யாக்கோபு அவர் கேட்கிறாரு, அவர் என்ன கேட்கிறாரு? உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும், உம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லுங்க. ஆண்டவர் உங்க பேர் என்ன எனக்கு சொல்லுங்க. ஐ வாண்ட் டு நோ, ஐ வாண்ட் டு நோ. எனக்கு தெரியணும், எனக்கு தெரியணும். உங்களுக்கு இந்த இயேசு யார் என்று தெரியுமா? அல்லேலூயா. உங்களுக்கு இந்த இயேசு யார் என்று தெரியுமா? வளரு, வளரு, உன்னையே நீ வளர்த்து விடு. அல்லேலூயா. grow in Christ, grow in Christ. அடுத்தது 2வது. முதல் ஹெட்டிங்கில் எத்தனை தலைப்பு பார்த்தோம்? 5 பார்த்தோம். முதல் ஹெட்டிங்கில் 5 காரியங்கள் பார்த்தோம். என்ன ஹெட்டிங்? முதல் ஹெட்டிங் என்ன பார்த்தோம்? அதாவது பேசிக் திங்ஸ் டு grow in Christ. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு என்ன வேணும்? சாதாரண விஷயம்தான், 5 விஷயம் வேணும் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர. அந்த கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்வதற்கு அந்த 1க்கு கீழே 5 பார்த்தோம். அடுத்தது 2வது என்னன்னா, வளர்ச்சி. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வளர வேண்டும் பார்க்கணும் பார்த்தீங்களா. அவன் கேட்குறான், யாக்கோபு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? ஆண்டவரே நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்களுடைய நாமம் என்ன, எனக்கு நீங்க சொல்லுங்க, ஐ வாண்ட் டு நோ, எனக்கு தெரியணுன்றாரு. அல்லேலூயா. நமக்கு என்ன தெரியுது? அதான் நம்ம கேட்டோம். நமக்கு என்ன தெரியுது? இயேசுவை பற்றி நமக்கு என்ன தெரியுது? எந்த அளவில் நம்ம வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்? 2வது டைட்டில் வளர்ச்சியில் 3 விதமான வளர்ச்சி இருக்கு. வளர்ச்சியில் 3 விதமான வளர்ச்சி இருக்கு. முதலாவது வளர்ச்சி பேபி ஸ்டேஜ், குழந்தை பருவம். நான் சொல்றது ஆவிக்குரிய ரீதியில் சொல்றேன். சரீரப்பிரகார ரீதியிலையும் குழந்தை பருவம் இருக்குது. ஆமென். யாருமே எடுத்தோடனே அம்மா வயிற்றுலேருந்து பட்டுன்னு ஒரு 30 வயசில் யாரும் வரதில்லை. எப்படி இருக்கும் அது மாதிரி வந்தா அவ்வளோதான். டாக்டர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. சரீரப்பிரகார ரீதியிலையும் குழந்தை பருவம் இருக்குது, ஆவிக்குரிய ரீதியிலையும் குழந்தை பருவம், பேபி ஸ்டேஜ். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள்
நம்ம பார்த்தோம். சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, போதும் புதிதாய் பிறந்த குழந்தையை போல, பேபி ஸ்டேஜ். எபேசியர்ல கூட ஒரு வசனம் இருக்கு, 4ஆம் அதிகாரம் 13 அதுல பார்த்தீங்கன்னா, இனி நாம் குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினால் அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல், இனி நாம் குழந்தைகளாய் இராமல் 8 வயசுலயும் ரட்சிக்கப்படலாம், 80 வயசுலயும் ரட்சிக்கப்படலாம். அல்லேலூயா, ஆமென். 8 வயசுலயும் ரட்சிக்கப்படலாம், 80 வயசுலையும் ரட்சிக்கப்படலாம். ஆனால் ஆரம்பிக்கும் போது, நம்ம ரட்சிக்கப்படும் போது எப்படியா இருக்கிறோம்? இப்போ உதாரணத்துக்கு இந்த கூட்டத்தில் ஒரு 8 வயசு ஒரு பிள்ளை ரட்சிக்கப்படுது, 80 வயசு ஒருவர் ரட்சிக்கப்படுறாங்க. அவங்க 2 பேருமே ஆவிக்குரிய ரீதியில் ஒரே ஸ்டேஜ் தான். சொல்லுங்க, புரியுதா? இவர் 80 வயசு ஆனதுனால இவர் முதிர்ச்சின்னு சொல்ல முடியாது, இவங்க 8 வயசுன்றதுனால அவங்க சின்னவங்கன்னு சொல்ல முடியாது. ரட்சிக்கப்பட்டா 2 பேருமே ஒரே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டா ஒரே அளவு தான். அல்லேலூயா, we are all babies. நம்மலாம் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் நம்ம எல்லாம் எப்படி இருந்தோம்? எல்லாருமே குழந்தைகளை தான் இருந்தோம். நான் ஆவிக்குரிய ரீதியில் சொல்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில் ரட்சிக்கப்படும் போது எப்படி இருக்கிறோம்? குழந்தைகளாக இருக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்குது, பிறந்தோடனே அது நடந்துருமா? கேட்குறேன், நடந்துருமா? நடக்காது. பிறந்தோடனே பேசிடுமா? பேசாது. இப்போ ஒரு குழந்தை நடக்கணும்னா எந்த வயசில் நடக்கும் சொல்லுங்க? எந்த வயசுல நடக்கும்? 4 வயசு ஆகுதுங்க, 4 வயசு ஆகுது, 5 வயசு ஆகுது, 5 வயசு ஆகியும் நடக்கல. அப்போ என்ன சொல்லுவீங்க? என்னங்க சொல்லுவீங்க? அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு. இப்போ ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா அதுக்கு நிறைய ஸ்டேஜ் இருக்கு. ஒரு குழந்தை பிறக்குது, அப்போ அது வளரணும் அப்படின்னா அது நிறைய ஸ்டேஜஸ் மூலமாக தான் அது வளரும். வளர்ச்சியின் நிலைகள், அந்த வளர்ச்சியின் நிலைகளில் அந்த ஒவ்வொரு வளர்ச்சியின் நிலையில் ஒவ்வொரு விதமான காரியங்கள் அது முதல்ல புரண்டு படுக்கும், அப்புறம் குப்புற படுக்கும், அப்புறம் தவளும், அப்புறம் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிட்டு அப்படியே வரும், அப்புறம் பிடிச்சிட்டு நிற்கும், அப்புறம் பிடிச்சிட்டே நடக்கும், அதுக்கு பிற்பாடு தடுமாறி தானாக நடக்கும், அதுக்கு பிற்பாடு அது கொஞ்சம் நடக்கும், அதுக்கு பிற்பாடு அது ஓடும், இப்படி தான் வரும். இந்த வளர்ச்சி வருவதற்கு அது பல மாதங்கள் ஆகும், வருடங்கள் கூட வரும். அல்லேலூயா, ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆரம்பம் நம்ம எப்படி இந்த குழந்தை பால் குடித்து வளர்கிறதோ, ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம இப்படி பால் குடித்து வளரக்கூடிய ஒரு நிலை. அதான் நம்ம 1 பேதுருவில் நம்ம பார்த்தோம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்த்தோமே, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். எப்படி ஒரு குழந்தை பிறந்தபோது அந்த பாலில் அது வளருகிறதோ, அதே போல் ஆவிக்குரிய ரீதியில் நாம் புதுசாக ரட்சிக்கப்பட்டு நாம் வரும்போது இதே போல் நம்ம ஆவிக்குரிய பால் குடித்து வளரக்கூடிய ஒரு நிலையில் நம்ம வாழ்க்கை வருகிறது. எபிரேயரில் கூட ஒரு வசனம் இருக்குது, 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலேருந்து 14ஆம் வசனம் முடிய பாருங்களேன். எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் வசனத்துல, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. காலத்தை பார்த்தால் நீங்க எல்லாம் போதகராயிடணும். ஏன்னா 30 வருஷம் விசுவாசின்னு நம்ம சொல்றோம், 40 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம், 25 வருஷம் விசுவாசின்னு சொல்றோம். நம்மளாம் இந்நேரம் என்ன ஆயிருக்கணும்? எல்லாருமே பாஸ்டர் ஆயிருக்கணும். அல்லேலூயா. ஆனா நிலைமை எப்படி இருக்குது? பால் குடிக்கிற குழந்தையை போல இருக்கிறோம். பேபி ஸ்டேஜ். எப்படி இருக்கிறோம்? பேபி ஸ்டேஜ். அந்த வசனத்தை போடுங்க. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு
தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. காலம் 20 வருஷம் விசுவாசி, 40 வருஷம் விசுவாசி, 35 வருஷம் விசுவாசி. ஆனா இப்ப கூட நம்ம ஜெபம் பண்றதுக்கு யாரும் வரமாட்டேன்றோம். ஆனா 40 வருஷம் விசுவாசி இருக்கிறாங்க, 30 வருஷம் விசுவாசி இருக்கிறாங்க. ஆனா என்ன இல்லை, ஒரு ஜெபம், ஒரு சாதாரண ஒரு ஜெபம் கூட நம்ம பண்ண மாட்டேன்றோம். யோசித்து பாருங்க எங்க இருக்கிறோன்னு. அப்படின்னா 30 வருஷம் விசுவாசி நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, நம்ம எப்படி இருக்கிறோம்னா குழந்தைகளை போல தான் இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படி இருக்கிறோம்? குழந்தைகளை போல இருக்கிறோம். நான் சொல்லலப்பா, பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். நீங்க சாப்பாடு சாப்பிட முடியல, 40 வருஷம் விசுவாசி, ஆனா ஆவிக்குரிய சாப்பாடு சாப்பிட முடியல. அல்லேலூயா. வளர்ச்சி இருக்கணும், ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லை அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில உயர்வுக்குரிய வளர்ச்சி இருக்காது. அல்லேலூயா. உயர்வுக்குரிய வளர்ச்சி இருக்காது. பிரச்சனைகள் வந்துட்டே தான் இருக்கும், அதை சமாளிக்க முடியாது. போராட்டங்கள் வந்துட்டு தான் இருக்கும், என்ன செய்யணும்னு தெரியாது. நிம்மதியே இல்லாத ஒரு நிலை. என்னங்க என் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவான். அந்த நிம்மதி வரக்கூடிய பாதை நமக்கு தெரியறது இல்லை. ஏன்? இன்னும் நம்ம குழந்தையாவே தான் இருக்கிறோம். 30 வருஷம் ஆயும் ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு பலன் இல்லை. 30-40 வருஷம் ஆனாலும் நமக்கு பலன் இல்லை. நம்ம பார்த்தோம், பேசிக் திங்ஸ் இன் த growth ஆஃப் கிரைஸ்ட். ஒரு கிறிஸ்தவன் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளரக்கூடிய சாதாரண ஒரு ஆரம்ப நிலை என்னது பார்த்தோம்? ஜபம். அந்த ஜபம் கூட பண்ண முடியலையேப்பா. சொல்லுப்பா, நீங்களே யோசிங்க. நான் எதுவுமே சொல்லலை. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு அற்புதம் வரணும்னா அது நம்ம கையில தான் இருக்கு. அல்லேலூயா. நம்ம மாறினாலே எல்லாமே மாறிடும். நம்ம மாறினாலே எல்லாமே மாறிடும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக அட்லீஸ்ட் நீங்க ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நாம் பார்த்தோம் எபிரேயர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவர்களானீர்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேபி ஸ்டேஜ், குழந்தைக்குரிய பருவம், பேபி ஸ்டேஜ். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வாரம் நாம் பார்க்கலாம். நாம் யாவரும் கண்களை மூடும். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்திற்குள்ளாக ஊடுருவி கடந்து வந்ததற்காக நன்றி. அப்பா, அந்த வார்த்தைகளை வைத்து எங்களோடு நீர் பேசினரே, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, 30 வருஷம் ஆவிக்குரிய ரீதியில் ரட்சிக்கப்பட்டு இன்னும் நாங்கள் குழந்தைகளாக இருக்கிறோம். அப்பா மன்னிங்க அப்பா, எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் வளர உதவி செய்யுங்க. ஜபத்தில் தரித்திருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த வேத வார்த்தையில தரித்திருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களுக்குள்ளாய் வாசம் செய்வீராக. அப்பா, நல்ல ஐக்கியத்தில் ஆண்டவரே நாங்கள் கை கோர்க்கும்படியாய் நீர் செய்வீராக. அப்பா, உம்மை பற்றிய விசுவாசத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு நாங்கள் காண்பிக்கிறவர்களாய், சொல்லக்கூடியவர்களாய் நீர் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. என் இயேசுவே, எங்களை மாற்றுங்க. இந்த 40 நாள் பயணம் முடிவதற்குள்ளதாக அப்பா ஒரு வளர்ச்சி ஆண்டவரே எங்களிலிருந்து நாங்களே பார்க்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய ரீதியில் நாங்கள் வளர உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் எங்களுக்குள்ளாக பேசினதற்காக நன்றி. இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை இருந்து இந்த நாளுக்குரிய தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் செய்ததற்காக நன்றி. நாளை தினத்தை ஆசீர்வதிங்க. நாளை தினத்திலே ஆண்டவரே அப்பா, நாங்கள் வந்து ஜபத்திலே நாங்கள் தரித்திருக்கும் போது ஜபிக்காதவர்கள் ஜபிக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே நீர் மாற்றும்படியா நான் ஜபிக்கிறேன். ஜப ஆவியை நீர் ஊற்றுவீராக. ஜபிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் உடைப்பீராக. இயேசுவின் இரத்த கோட்டைக்குள்ளாக நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க.
பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மகா உன்னதமான நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரிந்தும் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன்.